வழக்கமாக ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் பார்க்கலாமா இல்லை ஓடிடியில் பார்க்கலாமான்ற ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் நோலன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஐமேக்ஸில் தான் பார்க்கணும், அதுவும் அந்த ஐமேக்ஸில் தான் பார்க்கணும், இந்த ஐமேக்ஸில் தான் பார்க்கணும், அதில் பார்த்தா இது கட் ஆகும், இதில் பார்த்தா அது கட் ஆகுன்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நோலன் எடுத்த அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஊரில் பார்க்கறதுக்கு தேட்டரே இல்லை. ஏன்னா அவர் எடுத்தது ஃபிலிம் ஐமேக்ஸில் புது தேட்டர் கட்டி பார்த்தா தான் உண்டு. நம்ம ஊரில் டிஜிட்டல் ஐமேக்ஸ் ஃபார்மேட் தேட்டர்கள் தான் நிறையவே இருக்குது. அதுவும் சேலத்தில் எங்கே இருக்குது, போதுண்டா விட்டுருங்கடா பண்ணுற மாதிரி காண்டாகி போய் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுவுமே பெரிய ஸ்க்ரீன் தான். சரி வாங்க, படம் எப்படி இருக்குது, ஐமேக்ஸ் ஒர்த்தியா இல்லை தேட்டரில் பார்க்குறது ஒர்த்தியா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். ஹீரோனை ஒடிசியும் அவரோட படையும் ட்ராஜன் வார்ன்ற ஒரு போரில் கலந்துக்கிட்டு அந்த போரை வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண என்ன ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வின் பண்ணதுக்கு அப்புறமா நாடு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் நாட்டுக்கு திரும்புறதே இல்லை. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற தகவல் வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட பையனுக்குமே சுத்தமாக தெரியறதே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு வந்து மன்னன் இல்லை அப்படின்றதுனால அவங்க ஒய்ஃபை வந்து தினமும் ஒரு ஆள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒடிசியோட பையனான நம்ம டாம் ஹாலண்ட் வந்து நானே எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்புறம் என்ன அவரு தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்புறம் அந்த பயணத்தில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அதாவது ஒடிசி அங்கேருந்து கிளம்பும் போது எப்படியாப்பட்ட அட்வென்ச்சர் அப்புறம் அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் சந்திச்சாரு அப்படின்றத ஸ்லோவாகவும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லிடுற படம் தான் இந்த ஒடிசி. வழக்கமாகவே நோலன் வந்து புரியாத மாதிரி படத்தை எடுக்கிறவர். ஸோ இது எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற யோசனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ராய் படத்தெல்லாம் பார்த்துட்டு போனால் தான் இந்த படம் புரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நான் லீனியராக எடுத்திருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. ஏன்னா லீனியராக கொண்டு போயிருந்தா கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. என்ன தான் நடந்ததுன்றதை அப்படியே ஒவ்வொரு சீன்லேயாக அது ரிவீல் பண்ணும்போது அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் ட்ராயெல்லாம் பார்த்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. சோலோவாகவே இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ மோடில் போகும். ஆனால் அந்த கேரக்டரோட அந்த எமோஷனலில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா படம் உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அவர் திரும்ப போகிறாரா போக மாட்டாரா, வீடு போய் சேருவாரான்றது எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்தாங்க. அந்த பயணத்தில் ஏற்படுற பல்வேறு அமானுஷ்யமான சம்பவங்கள் எல்லாமே வெறித்தனமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு ஹாரர் படம் எடுத்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும். அப்படி ஒரு படத்துக்காக தான் வெயிட்டிங்க. அடுத்த படம் அந்த மாதிரி தான் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தா இந்த படத்தில் ஹாரர் எலமெண்ட் எல்லாமே செம்மையாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ஃபேண்டசி எலமெண்ட்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ட்ரைலர் கூட பார்க்க போனதுனால அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக தேவையான அளவு தேவையான இடங்களில் மட்டுமே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க. அதுவும் அந்த ஹாரர் சீன்களில் வர மியூசிக் எல்லாமே நல்லா மிரட்டும் விதமாகவே இருந்தது. அப்புறம் படத்தோட வில்லனா ராபர்ட் பேட்டின்சன் தான் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னதான் நம்ம பேட்மேன் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த கேரக்டரை பார்த்தாவே செம்ம காண்டாகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் பின்னி படல எடுத்துறாரு. அவர் கூட வரவருமே அந்த 2 கேரக்டரையும் பார்த்தாவே செம்ம இரிட்டேட் ஆகும். இவனுங்களை ஏதாவது பண்ணுங்கடான்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மற்ற எல்லாருமே ஆக்டிங் வைஸுமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம டாம் ஹாலண்ட் சென்டையா அப்படின்ற ஃபீல்லாம் வரும். ஆனால் போக போக அதெல்லாம் மறந்து போய் அந்த கேரக்டராகவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு பக்காவுமே எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை மட்டுமே மைண்டில் நிற்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த படம் முழுக்கவே கிரேக்க கடவுள்களையுமே பேரவளையும் சொல்கிறாங்க. நிறைய கடவுள்கள் போகிற போக்கில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட டோன்ட் மிஸ் வித் காட்ஸ் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில மெசேஜ்களும் படம் சொல்ல வருது. அதுவும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்களுக்கு கடவுள்கள் தான் இந்த ஹீரோவையும் அவரோட டீமையும் தள்ளி விடுவாங்க. என்ன தான் ஏன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டுருச்சு. அப்புறம் தமிழ் டப்பிங் பற்றி சொல்லலாம். தமிழ் டப்பிங் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் ட்ரைலர் எல்லாமே டாம் ஹாலண்ட் வாய்ஸ் வந்து வேறு யாரோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் படத்தில் வந்து நம்ம காதிர் கனிக்கான் அவர்களே வாய்ஸ் கொடுக்க வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் ஃப்ரான்சிஸ், அப்புறம் அயன்மேன் டப்பிங் ஆர்டிஸ்டான ரவிசங்கர் அவர்கள், இப்படி எல்லாருமே இன்னும் நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் தெரியாதனால சொல்லலை. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் டயலாக்கும் அப்புறம் டப்பிங் டைரக்ஷனும் பண்ணது நம்ம கெவின் லெவன் டப்பிங் ஆர்டிஸ்டான ருத்ரபதி கண்ணன் அவர்கள் தான். ஸோ அவருமே அவரோட வேலையை செமையாக செஞ்சுருக்காரு. ஸோ தமிழ் டப்பிங்கில் கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் சரி, இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் இன் தேட்டரான்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு இந்த வருஷம் பார்த்துலேயே ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம்னா அது இந்த படம் தான். ஸோ நீங்களுமே தேட்டர்லேயே முடிஞ்சால் பாருங்கள். அப்புறம் படம் முழுக்கவே சண்டை மட்டுமே தான் இருக்கணும், டைலாக்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி போனீங்கன்னா சட்டை உங்களை இந்த படம் ஸ்லீப்பிங் மோடுக்கு தள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டோரி மோடில் போகிறதுனால டைலாக்கள் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கூர்ந்து கவனிக்கிற மாதிரி தான் இருக்குது.
மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாமான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் படம் முழுக்கவே இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஹைப் பண்ணுற கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். பை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.